நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது இறைவனுக்கும் நமக்கும் நிறைய ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கறது இதுதான். கனெக்ஷன் ஆகுது. கனெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள்ல ஸ்தல விருட்சமாக இருக்கு. சித்த மருத்துவத்துல முக்கியமான ஒரு மூலிகை, அதாவது திரிஃபலா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். நெல்லிக்காய் அதோட முக்கியமான ஒன்று. நெல்லிக்காய் கற்பம் நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன். நம்மளும் நிறைய பதிவுகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். நெல்லிக்கற்பம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. கற்ப மருந்துகள்ல இருந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எல்லா சகல விதமான நோய்களுக்குமே நெல்லிக்காயை பயன்படுத்தி நிறைய மருந்துகளை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நெல்லிக்காய், அதுவும் நெல்லி மர வழிபாடு ரொம்ப முக்கியமானது. பாத்தீங்கன்னா இந்த நெல்லி மரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரோட அம்சம். நெல்லி மரம் அப்படின்னு சொல்றது வீட்டுல இருந்துச்சுன்னா அவ்வளவு நல்லது இது. அதே மாதிரி குபேர சம்பத்து, பண வரவு வரணும் அப்படின்னாலும் நெல்லி மர வழிபாடு, அதே மாதிரி நெல்லிக்காய் தீபம் போடுவது ரொம்ப முக்கியமானது. நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா அது உட்பக்கம் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காயில தீபம் போடுவது ரொம்ப நல்லது. குபேரருக்கு ரொம்ப விருப்பப்பட்டது நெல்லிக்காய். அதுல தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு செல்வம் சேரும், சகல செல்வங்களும் சேரும்.